கடக ராசிக்குரிய இவ்வார கோச்சார பலன்களை பார்க்கின்ற பொழுது இந்த வாரம் உங்களுக்கு சந்திரன் ராசியாதிபதி வளர்வரையாகவும் பௌர்ணமியாக இருப்பதும், மூன்றாம் இடத்திலே செவ்வாய் பலமாக இருப்பதும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பை பெறுகிறீர்கள். எந்த ஒரு காரியத்திலும் தைரியமான முயற்சியில் எடுப்பீர்கள். பயம் இருக்காது, மனம் தெளிவாக இருக்கும். வெற்றிகளையும் விரைவாக பெறக்கூடிய ஒரு நல்ல யோகமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. பொது பலனாக உங்களுடைய ஆரோக்கியம் மற்றும் மனநிலையும் எவ்வாறு இந்த வாரத்தில் இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது, செவ்வாயும் சந்திரனும் சாதகமாக இருக்கின்றார்கள். ராசியிலே சூரியன் புதன் இருக்கிறார்கள் என்றாலும் சூரியனோடு இன்னொரு கிரகம் ராசியிலே சேர்க்கை பெற்றால் சூரியனாலும் பாதிப்பில்லை, புதனுக்கும் அவ்வாறு. ஆக அவர்கள் இருவரும் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகம் என்கின்ற யோகத்தை கொடுப்பதனால் சந்திரனும் இந்த வாரம் வளர்வரையாக குருவுடைய பார்வை, சுக்கிரனுடைய பார்வை, மேலும் சூரியனும் சந்திரனும் ஒருவரை பார்த்துக் கொள்கின்ற பௌர்ணமி, அந்த நாளிலே திருவோணமும் வருகின்ற சிறப்பு என்று இந்த வாரத்தை பொறுத்தவரை மனம் மிக மிக தெளிவாகவும் உற்சாகமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்கும். 9 சனி வக்ரமாக இருப்பதனால் கெட்டவன் கேட்டிடில் கிட்டிடும் யோகத்தை இந்த வாரத்தில் பெறுகிறது. சனி செவ்வாய் பார்த்துக் கொள்வதனால் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. காரணம், செவ்வாய் யோகாதிபதி. எவ்வளவுதான் சனி அவரை பார்த்தாலும் அதை மீறி உங்களுக்கு நன்மைகளைத்தான் செவ்வாய் இப்பொழுது 3 அமர்ந்து 9ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார். ஆகையால் செவ்வாய் பலம் பொருந்தியவராக இருக்கின்றார். சூரியனோடு நட்சத்திரத்தில் வேறு இருக்கின்றார். எனவே இந்த வாரம் உங்களுடைய மனநிலை மிக மிக சிறப்பாக இருக்கும். காரிய முயற்சி திட்டமிடுதல் அற்புதமாக இருக்கும். செயல் தலைவராக நீங்கள் வெற்றிகரமாக இந்த வாரம் ஒவ்வொரு முயற்சியிலும் இருப்பீர்கள். தலைமை பொறுப்பு கொடுக்கும். தலைமையுடைய அந்த அதிகார ஒரு சிறப்பான முயற்சி இருக்கும். எனவே இந்த வாரம் எடுக்கின்ற முயற்சியில் உங்களுடைய செயல்கள் மிக மிக அற்புதமாக இருப்பால் வெற்றிகளை பெறுவீர்கள். ஆரோக்கியமும் மிக சிறப்பாக இருக்கும். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம், அதுதான் தனுசு ராசி. சுக்கிரன் பார்க்கிறார், குரு பார்க்கிறார், செவ்வாய் பார்க்கிறார். செவ்வாயை சனி பார்க்கிறார் என்றாலும் நான் ஏற்கனவே கூறியவாறு உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் என்கிற தனுசு ராசியை 4 கிரகங்கள் பார்க்கல. சனி, குரு, சுக்கிரன் மற்றும் செவ்வாய். செவ்வாய் 4ஆம் பார்வையாக, சனி 10ஆம் பார்வையாக. இருப்பினும் குரு பார்க்கிறாரே, தன் சொந்த வீட்டை பார்க்கிறார். ஆரோக்கியம் இந்த வாரம் மிக மிக சிறப்பாக இருக்கும். மனமும் உற்சாகம், மனோகாரன் சந்தனம் பலம். ஆகையால் இந்த வாரத்தை பொறுத்தவரை உடல் நலத்தில் நல்ல ஆரோக்கியம் என்று ஒரு வெற்றி கனியை பறிக்கக்கூடிய ஒரு முயற்சிகளை விரயமில்லாமல் எடுக்கக்கூடிய ஒரு யோகமான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கிறது. இந்த வாரம் மகிழ்ச்சிக்குரியது, சிறப்பானது, சிறப்புக்குரியது. கடகராசிக்குரிய தொழில், வேலை மற்றும் பொருளாதாரம் எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற பொழுது, ராசிக்கு 10ஆம் இடம், அது மேஷம். அது வீட்டை உங்களுக்கு அந்த வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் பார்க்கிறார். 10ஆம் இடம் பலம் பெறுகின்றது. பொதுவாக ஜீவனஸ்தானம் பலம் பெறுகின்ற பொழுது தொழிலை பொறுத்தவரையும் வியாபாரத்தை பொறுத்தவரை நன்றாக இருக்கும், வெற்றிகரமாக இருக்கும், லாபம் கொண்டதாக இருக்கும். அதே சமயத்தில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடம் லாபத்துக்குரியவர் சுக்கிர பகவான். அவர் 12 இருக்கிறார். ஆனால் சுக்கிரன் 12 இருப்பது யோகத்தை தரும், தொழில் வியாபாரத்தில் லாபத்தை தரும். அவ்வாறு லாபாதிபதி தன் வீட்டுக்கு 2 இருப்பவர்கள் நிலையில் குருவோடையும் சேர்க்கை பெறுவதனால் சுப கிரகங்கள் 2 பேரும் உங்களுக்கு விரயத்தில் இருப்பதனால் உங்கள் தொழில் மற்றும் வியாபாரத்துக்குரிய செலவுகளை செய்வீர்கள். அத்தியாவசியமான செலவுகள், அது மேன்மைப்படுத்தக்கூடிய செலவுகளாக இருக்கும். வீண் செலவுகள் இருக்காது. தேவையற்ற செலவுகள் தான் நம் மனதுக்கு கஷ்டத்தை கொடுக்கும். ஆனால் ஒரு தொழிலை அபிவிருத்தி செய்ய, அதுக்கான ஒரு விஷயத்துக்கு ஒரு பொருட்கள் வாங்கினால் தான் தொழில் என்பதுக்கு செலவுகள் என்று செய்ய வேண்டும் அல்லவா? மேன்மைப்படுத்துவதற்கு அதை செய்வீர்கள். வியாபாரத்தையும் அபிவிருத்தி செய்வதற்கு, விளம்பரப்படுத்துவதற்கு என்று செலவுகளை செய்வீர்கள் என்று தொழில் வியாபாரத்தில் ஒப்பந்தங்கள் போன்றவற்றில் வெற்றிகளும், அரசாங்கத்தில் நல்ல ஆதரவும் மற்றும் எந்த விதமான சஞ்சலங்களும் இல்லாத ஒரு யோகமான வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமையும். பொருளாதார வரவுகள் சிறப்பு, செலவுகளும் சுப செலவுகள் தான். உத்தியோகம் என்று பார்க்கின்ற பொழுது உயரதிகாரிகள் உங்களிடம் நட்புறவு காட்டுவார்கள் சூரியன் ராசியில் இருப்பதினால். ஆகையால் உங்களுக்கு உயரதிகாரிகளின் நட்புறவு இருக்கும். அதே சமயத்தில் சக ஊழியர் 7க்குரிய சனி வக்ரமாக இருப்பதனால் பயமில்லாத நிலை இருக்கிறது. அவர்களிடம் எந்த விதமான பகமை இல்லை வேலையை பொறுத்தவரை உத்தியோகத்தில். ஆகையால் எந்த விதமான கவலைகளும் இல்லை. வேலை போய்விடுமோ, வேலையில் ஏதோ பிரச்சனை என்று பெரிய அளவிலெல்லாம் எந்த விதத்திலும் பாதிப்பு இல்லை. எனவே உத்தியோகத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் நன்மைகள் இல்லை என்றாலும் பிரச்சனைகளை வையும் இல்லை.
அடுத்ததாக கலைத்துறை என்று பார்க்கின்ற பொழுது சுக்கிரன் சாதகமாக இருக்கின்றார். ஆகையால் இந்த வாரம் கலைத்துறையை பொறுத்தவரை முயற்சிகளிலே உங்களுக்கு நன்மையும் வெற்றியும் இருக்கின்றது. வரைப்புகளிலே நன்மையான வெற்றிகள் கிடைக்கும். பாசிட்டிவான வாரம் இந்த வாரம் உங்களுக்கு. அரசியல் என்று பார்க்கின்ற பொழுது நிதானம் காட்டுங்கள். இந்த வாரத்தை பொறுத்தவரை சில சமயங்களிலே தேவையற்ற நட்புகளால் உங்களுக்கு அரசியலை பொறுத்தவரை பிரச்சனைகள் கூறும். கூடா நட்பு என்று சொல்லுவோம் இல்லையா, தேவையற்ற தலைவர்கள் எல்லாம் உங்களை நாடி வருவார்கள். ஒன்றுக்கும் உதவாத தலைவர்கள் இப்பொழுது உங்களுக்கு தாடி வருவார்கள். கொஞ்சம் கவனம் காட்ட வேண்டும் அரசியலை பொறுத்தவரை. அதுதான் விவசாயம் என்று பார்க்கணும் சிறப்பாக இருக்கிறது. விவசாயத்தை பொறுத்தவரை சுக்கிரன் 12 நல்ல விதமாக இருப்பதனால் நல்ல விதமான மகசூல்கள் இருக்கக்கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்கிறது. இதுவே தொழில் மற்றும் வியாபாரத்தை பொறுத்தவரையும் அதே சமயத்தில் உத்தியோகத்தை பொறுத்தவரையும் ஒரு யோகமான வாரமாக உங்களுக்கு அமைந்திருக்கின்றது. இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் கந்த சஷ்டி கவசத்தை கேட்பது, செவ்வாய் பலமாக இருப்பார் இல்லையா, ஆகையால் கந்த சஷ்டி கவசத்தை கேட்பது உங்களுக்கு இந்த வாரம் ஒரு நன்மையான யோகத்தை கொடுக்கும். பிரச்சனைகளிலிருந்து தவிர்ப்பதற்கு நீங்கள் சாமுண்டேஸ்வரியுடைய மந்திரங்கள் ஓம் ஐம் ரீம் க்ளீம் சாமுண்டாயை விச்சே, யூடியூப்லேயே அந்த பாடல் இருக்கிறது. ஆகிய அந்த பாடலை நீங்கள் பாருங்கள். அனுராதா பட்வால் கூட பாடியிருக்காங்க, ரொம்ப நன்றாக இருக்கிறது. அதை கேட்பதும் தொழில் வியாபார உத்தியோகத்தில் யோகத்தையும் மேன்மைகளையும் வெற்றிகளையும் பெறுவீர்கள். இந்த வாரம் பொறுத்தவரை உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரம், அவை சிறப்பான வாரம், வெற்றிக்குரியது. இந்த வாரம் யோகம் தரும், நலம் பெறுக, வளம் பெறுக. கடகராசிக்கு இவ்வாரத்தை குடும்பம் மற்றும் காதல் உறவுகள் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். கேது பொதுவாக 2இல் இருக்கின்ற பொழுது குடும்பத்திலும் கொஞ்சம் அந்யோன்யம் இல்லாத ஒரு ஒருத்தர் கொஞ்சம் அன்புக்கை காட்டுகின்ற போது காட்டுவீர்கள். ஆனாலும் அதை எதிர்பார்ப்பீர்கள். அன்பை எதிர்பார்க்கின்ற இடத்தில் அது கிடைக்கவில்லை என்ற ஒரு பாதிப்பு, மனவிரக்தி போன்றவைகள் இருக்கும். அது காரணம் வேது இப்போ தனித்திருக்கின்றார். இருந்தாலும் 2ஆம் இடத்துக்குரிய சூரியனும் ராசிக்கு தன் வீட்டுக்கு 12இல் இருக்கிறார் ஆடி மாதம். எனவே இந்த வாரத்தை பொறுத்தவரை ஆண்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனதில் கொஞ்சம் பாதிப்புகளையும் அழுத்தத்தையும் கொடுக்கும். நான் சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை என்கின்ற ஒரு மாதிரியான ஒரு சோர்வை கொடுக்கும் குடும்ப விஷயத்தில். அதே சமயத்தில் பொறுமையும் கொஞ்சம் அன்பையும் காட்டுகின்ற பொழுது நல்லதாக இருக்கும். பெண்களுக்கு என்று பார்க்கின்ற குடும்பத்தில் இந்த வாரத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி போன்றவற்றில் பாதிப்பு இல்லை. இந்த வாரத்தை பொறுத்த ராசிக்கு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் கேது இருந்தாலும் இறைவனுடைய நம்பிக்கை, இறை வழிபாடு நல்லது. கணபதி வழிபாடு செய்வது குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும். குழந்தைகளுடைய கல்வியிலே இந்த வாரத்தை பொறுத்தவரை கொஞ்சம் கவனம் செலுத்துங்கள். அவர்களுடைய கல்வி எப்படி செல்லுகிறது என்று நீங்கள் கொஞ்சம் பேரண்ட்ஸ் மீட்டிங் போன்றவற்றில் கலந்து கொள்வது நல்லது. இது குடும்ப உறவுகளை பொறுத்தவரை இருக்கின்றது. திருமணமாகாதவர்களை பொறுத்தவரை இந்த வாரம் ஆண்களை பொறுத்தவரை இந்த வாரம் குருபலம் இல்லை. சுக்கிரன் 12இல் இருப்பது சாதகம்தான் என்றாலும் ராசிக்கு 7ஆம் இடத்துக்குரியோட வக்ரமாக திருமண முயற்சி ஆண்களுக்கு இந்த வாரம் சாதகம் இல்லை. பெண்களுக்கும் அவ்வாறே. ஒருவேளை ஜாதகம் சாதகமாக இருந்தால் நல்ல வரன் அமையும். இருப்பினும் கோச்சார் ரீதியாக இந்த வர்த்தெரிய அளவில் முன்னேற்றம் இல்லை. காதலை பொறுத்தவரை இந்த வாரம் எந்த விதத்திலும் கவலைகள் இல்லை, மகிழ்ச்சி, சந்தோஷம். காதலை வெளிப்படுத்துவதில் இந்த வாரம் உங்களுக்கு சந்திரன் ஒரு நன்றாகவே இருப்பதுனால் காதலை வெளிப்படுத்தி ஒரு நன்மையான பதில் கிடைக்கும். இதுவே இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுடைய திருமணம், குடும்பம் மற்றும் காதல் உறவுகளை பொறுத்தவரை சின்ன சின்ன விஷயங்கள் மனதை குழப்பிக் கொள்ளாதீர்கள். 2இல் கேது தனித்திருப்பதனால் அது ஏற்படும். ஆனாலும் சந்திரன் மனோகாரகன் நன்றாக இருக்கிறார், ராசியாதிபதியே உங்களுக்கு. ஆகையால் மனதை குழப்பிக் கொள்ளாமல் இருந்தால் மகிழ்ச்சி, சந்தோஷம் இருக்கிறது. சின்ன விஷயத்தை பெரிதுபடுத்தாதீர்கள். மற்றபடி யோகமான வாரம், பொருளாதார ரீதியாக மகிழ்ச்சிக்குரியது, சிறப்புக்குரியது. கடகராசியை பொறுத்தவரை இந்த வாரம் நீங்கள் சிறப்பு கவனம் மற்றும் வழிபாட்டு முறைகள், இறை வழிபாட்டு முறைகள் எவை என்று பார்க்கின்றன. நீங்கள் இந்த வாரத்திலே பொறுத்தவரை சிறப்பு கவனம் எந்த கிரகத்துக்கு செலுத்த வேண்டுமோ அது கேது தான். 2ஆம் இடத்தில் கேது தனித்து இருக்கிறார். ஆகையால் கணபதியை வணங்குவது நல்லது. தினந்தோறும் அருகில் இருக்கின்ற கணபதி ஆலயம் செல்லுங்கள். 16 முறை, அது 7 என்பது கேதுவுக்குரியது. 16 முறை தோப்புக்கரணம் போடுவது நல்லது. அது முடிந்தால் செய்யுங்கள். எல்லோரும் கணபதி முன் தோப்புக்கரணம் போடுவதால் அது நல்ல யோகத்தை தான் கொடுக்கும். ஆகையால் அதை செய்வது அல்லது 16 முறை கணபதியோடைய காயத்ரி மந்திரத்தை கூறுவதும்
நன்மைகளை கொடுக்கும். ஆலயத்திலிருந்து சொல்வது நல்லது. தனித்த கணபதியுடைய ஆலயம் செல்ல பாருங்கள். இந்த சிறப்பு கவனமாக கேதுவுக்கு செலுத்துவதும் இந்த இறை வழிபாட்டு முறையை செய்வதன் மூலம் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு மனதுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பொருளாதார முன்னேற்றத்தையும் வெற்றிகளையும் ஆரோக்கியத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். நலம் பெறுக, வளம் பெறுக.